அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. கும்பம் ராசி காலச்சக்கரத்துடைய 11வது ராசிங்க மற்றும் கும்பம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேர் ஆவீங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள் வரை, சதயம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள். கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான். நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்ப நம்ம சொல்ல போறது கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே, சித்திரை மாதம் எப்பத்துல எப்போ வரைக்கும் சொல்லிடுறாங்க. ஏப்ரல் 14, 2022 அன்னைக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சுட்டு மே 14, 2022 வரைக்கும் சித்திரை மாதம் முடியுதுங்க. நம்மளுடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இனிய சுபக்கிறது நல்வாழ்த்துக்கள்ங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பான சுபக்கருடு வருடம் பிறக்குதுங்க. ஒரு சின்ன விண்ணப்பம்ங்க, உங்களால் முடியும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சுபக்கருது பிறக்கின்ற அன்னைக்கே உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமான வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே, இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு முழுவதுமே இனிய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சிவபெருமான் கண்டிப்பா அருள்வாரு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஒர்க் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம கும்பம் ராசி நண்பர்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க 7 சனி மூலமா எந்த ஒரு பாதிப்பும் நடக்காம சிவன் கண்டிப்பா நம்மளை காப்பாத்தாரு அப்படின்ட்டு உறுதியா என்னால சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பிளவு வருடம் பங்குனி மாதம் இறுதி நாளுக்கு முன்னாடி நாள் நடக்குதுங்க. அதாவது ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க. பொதுவாக ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்குங்க. இப்போ ராகு உங்களுடைய 4வது வீடான தாயார் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். மற்றும் கேது பகவான் உங்களுடைய 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல இருந்துகிட்டு இப்போ உங்களுடைய 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்திருக்காருங்க. ஆக்சுவலா பொதுவாக ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருமே 3 மற்றும் 9 ஆகிய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இது ராஜயோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பலன் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு நிச்சயமாவே சொல்லாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், எங்களுக்கு ஆல்ரெடி 7 சனி காலத்துல நாங்க இருக்கோம், இப்ப எங்களுக்கு குடும்ப சனியா அதாவது விரய சனியிலிருந்து சனீஸ்வரர் எங்களுக்கு இப்ப ஜென்ம சனியா வரப்போறாரு, இப்ப எங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் சொல்றீங்க அப்படின்ட்டு இன்னொரு விஷயமும் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதனால மற்ற ராசினரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கும்பம் ராசி மற்றும் மகரம் ராசி அன்பர்களுக்கு சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகள் கண்டிப்பா உருவாக்க மாட்டாரு. சரிங்களா? இது 100% உறுதி. அவரால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அருள்வாரே தவிர அந்த அளவுக்கு கெடு பலன்கள் செய்ய மாட்டாரு. சரி, உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை, எல்லா வாரமுங்க மறக்காம எல்லா வார திங்கட்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு மற்றும் அங்க இருக்கக்கூடிய 9 நவக்கிரகங்களையும் மொத்தமா 9 ஆட்டி சுத்திட்டு அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 9 நவகிரகங்களில் ஒருவரான சனீஸ்வரர் விசேஷமா வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரர் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் செய்ய மாட்டாரு அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால சொல்ல முடியுங்க. இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 2வது வீட்டுக்கு போறாரு. அதே சமயம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு சனீஸ்வரர் லக்னத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. குரு பகவான் ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. தற்சமயம் உங்களுடைய லக்னத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்
இந்த பிளவு வருடம் பங்குனி மாதம் இறுதி நாள் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்ப ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் மற்றும் தன்னுடைய பார்வையால் உங்களுடைய நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு மற்றும் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. முக்கியமாக உங்களுடைய தொழிலில் இனிமேல் முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் வந்து நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா. சனீஸ்வரர் வந்து தற்சமயம் விரைய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வந்து சித்திரை மாதம் 16ஆம் தேதி ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகிட்டு உங்களுக்கு வந்து விரைய சனி காலத்துலேருந்து வெளியில் வந்துட்டு உங்களுடைய ஜென்ம சனியாக வந்து கன்வெர்ட் ஆகிறார். அதாவது உங்களுடைய லக்னத்தில் தலை மேலே போயிட்டு அமர போகிறாரு. ஸோ நம்மளுடைய ராசிநாதனும் நம்மளுடைய தலையில் அமர்றதுனால நமக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் நடக்காது. நீங்கள் அதனால் எந்த காரணத்தை கொண்டு மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாதுங்க. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் மட்டும் ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறோம்னா, ஒரு சில கும்பம் ராசி நண்பர்கள் வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நடைபெற்ற 7 சனி காலத்தை பற்றி ரொம்பவே பயத்தில் இருக்கீங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. சரிங்களா. ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். நம்மளுடைய கும்பம் ராசி மற்றும் மகரம் ராசிக்கு சனீஸ்வரர் தான் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றதுனால உங்களுக்கு 100% எந்த கெடுப்பலங்களும் நடக்காது. இன்னொரு சின்ன விண்ணப்பம்ங்க, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம், இது ஒரு வேண்டுகோளுங்க நம்ம சைட்லேருந்து. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சுபக்கிருது வருடம் ஏப்ரல் 14, 2022 அன்னைக்கு வந்து பிறக்குதுங்க. அதன் பிறகு வந்து முடிஞ்சதுன்னா அந்த ஏப்ரலோ அல்லது மே, ஜூன் ஒரு 3 மாத காலத்துக்குள்ள உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஒரு தடவை தயவு செய்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இன்கேஸ் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லை, நாங்கள் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கோம், எங்கள் குலதெய்வ கோயில் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வமே தெரியல அல்லது நம்மளால குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 100% வந்து அது நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம கடவுள் வழிபாடு பண்ணதுக்கு ஒரு சரி சமமான ஒரு நல்ல விஷயம்தான் வந்து இந்த கடவுள் வழிபாடுங்க. சரிங்களா. உங்களால் முடியும் அப்படின்னா தயவுசெய்து வந்து ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் 100% அது வந்து தடையே இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணுங்க, 100% உங்களுக்கு ஃபேவராகவே நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து வீட்டில் இருக்கவங்க கூட கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளோடோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூடயுமே வந்து நீங்கள் இனிமேல் சுமூகமாக நல்லபடியாக வந்து லைஃப் லீட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. இனிமேல் வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை மிக அதிகமாகவே நல்லபடியாக செல்லும். நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நண்பர்கள் வந்து பிபினால வந்து அவதிக்குள்ளே இருந்திருக்கலாம். ஒரு சில நண்பர்கள் வந்து சுகர்னால அவதிக்குள்ளாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து படிப்படியாக குறைய காணப்பட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து சீராக ஏற்படுவதற்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஆரம்பமாக உங்களுக்கு சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. அதே சமயம் சனீஸ்வரரும் வந்து உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்து இருக்க காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலன்களும் செய்ய மாட்டார். ஓகேங்களா. நீங்கள் எந்த காரணத்து கூட மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து அவருடைய பார்வை வந்து அற்புதமான 3 வீடுகளில் விழுதுங்க. சரிங்களா. பொதுவாக சனீஸ்வரர் வந்து ஒருத்தங்க சுய ஜாதகத்தில் 2, 3, 7, 10 அல்லது 11 ஆகிய வீடுகளில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அல்லது அவர் வந்து வேறு எதுனா வீட்டில் இருந்துட்டு 2, 3, 7, 10 அல்லது 11 ஆகிய வீடுகளில் எதுனா ஒரு வீடை பார்த்தார் அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பான நல்ல பலன் அருள்வார் அப்படின்றது தான் வந்து ஐதீகங்க. இப்போ உங்களுக்கு லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை
ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது கூடயே வந்து குரு பகவான் கூட சேர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இப்போ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொல்ல மாதிரி இது இனிமேல் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் அனைத்து நல்ல விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து திருமண தடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து அலைன்ஸ்க்காக மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வந்து திருமணம் வந்து கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல வரனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ நீண்ட நாளாக அந்த நல்ல வரன் உங்களுக்கு கிடைப்பதற்கு இது ஒரு சாத்தியப்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே ஏற்படும். ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்கலாம், எங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் கிரக தோஷங்கள் இருக்குங்க, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு ராகு கேத்து தோஷம் இருக்குது மற்றும் எங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்கிற பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்குங்க, இது விலகுவதற்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாளாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மேலும் ஸ்ரீகாளாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போது நிறைய தாய்மார்கள் கும்பம் ராசியில் பிறந்த நிறைய தாய்மார்கள் வந்து எங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் இல்லாமல் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய மன வருத்தம் வந்து எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து டாக்டர் உங்களுக்கு மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் மெடிசனையும் விடாமல் கன்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த 10 மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி பிறந்த தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை வந்து மாறிட்டு இப்போ உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் சற்று நல்லாவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்ங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த சித்திரை மாதம் வந்து தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த தேர்வில் வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வகுப்பில் முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சற்று சாதகமாகவே ஏற்படுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் அமையுங்க உங்களுக்கு. சரிங்களா. அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள் வந்து அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்யணும், ஒரு சிலர் வந்து நாங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்கிட்டு அயல்நாட்டிலேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க நண்பர்கள் அனைவருமே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வனமாக வந்து கண்டிப்பாக நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் மேலும் வந்து அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய கடன் சுமை வந்து தீர்வதற்கு இது ஒரு நல்ல
மாதமாகவே சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த கும்பம் ராசி நண்பர்களுக்கு நம்மளுடைய சித்திரை மாதம்ங்க. மேலும் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் எல்லாமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ஒரு சொத்து வாங்கணும், அல்லது நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க இடத்துல இருந்து வீடு கட்டணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் வந்து உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டெய்லி வந்து டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் மற்றும் மாலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் விடாமல் வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த சித்திரை மாதம் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? ஓகே கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கும்பம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ராசி பலன்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? ஓகே கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. தேங்க்யூ.